ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து எக்ஸ்டி விடி கிராஃப்ஸ் எக்ஸ்டி விடி ஏடி கிராஃப்ஸ் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், அதாவது பொசிஷன் டைம்னு சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், வெலாசிட்டி டைம், ஆக்சலரேஷன் டைம், கிராஃப்ஸ் வந்து எப்படி வரைகிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாக சம் கண்டிஷன், அந்த மோஷனை பற்றி இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. அதோட ஷேப் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, when the acceleration is constant. ஓகே, acceleration is constant acceleration. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வேரியபிள் ஆக்சலரேஷன் வந்து ஜென்ரலாக 11th 12th சரி, ஹையர் லெவல்லையும் வந்து பெருசாக கேட்குறது இல்லை. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அதாவது ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் கிராஃப்ஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 11th 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதுதான் கேட்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் நீட், ஜேஇ, அப்புறம் அதர் எக்ஸாம்ஸ்க்கும் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு தியரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னது ப்ராப்ளம்ஸ் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ நம்மளோட யூடியூப் ஸ்லைடரில் வீடியோ ஸ்லைடர் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதில் தியரி பார்க்க போகிறீங்களா இல்லை ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறீங்களான்னு யூ கேன் சூஸ் அண்ட் கோ டு தேர். ஸோ இந்த வீடியோவோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இயற்பியல் தமிழ் ஆப்பில் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு யூடியூப் ஃபைல்ஸுன்னு நீங்கள் அந்த நம்ம ஃப்ரீ டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் இதோட ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதே வீடியோட டைட்டில் யூஸ் பண்ணி அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த வீடியோ files. Okay, right, we can start the discussion. So நம்ம இந்த வீடியோல basically what we are going to see, steps to draw xt vt at graphs of a motion in straight line. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோஷன்ஸ் வந்து நம்ம கிராஃப்ல படிக்க போகிறது எல்லாமே என்னது, இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனை தான் நம்மளால xt vt கிராஃபில் ப்ளாட் பண்ண முடியும். 2 dimensional 3 dimensionலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சஸ் வேணும், இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூ கேன் கோ அண்ட் சி. ரைட், சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட், மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து ஆக்சிஸ்ன்றனால இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆரிஜின் வேணும். இனிஷியல் பொசிஷன் கிடையாது, ஆரிஜின். ஒரு ஆக்சிஸ்னால் அதுக்குன்னு ஒரு ஆரிஜின் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ்மே ஆரிஜின். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து என்னோட மாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எம் இட் இஸ் இயர். ஓகே, எம் வந்து இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் மாஸ் வந்து எப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து இருக்குது. ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஆக்சலரேஷன் இருக்குது, ரைட்டா. ஸோ இனிஷியலாக என்னோட பொசிஷனும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 கேஸ் வந்து இங்கே அரைவ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட்டுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஆக்சலரேஷன் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு அர்த்தம். நம்ம சைன் கன்வென்ஷன் படி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இங்கே இருக்க ஆக்சலரேஷன் வந்து என்னது, பாசிட்டிவ். And also we are going to take a case where the acceleration is constant. Okay, இந்த கேஸ் உள்ளது பார்க்க போகிறோம். ரைட், இப்போது உங்களுக்கு வந்து கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்டி கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்காக நான் என்ன சொல்லிடுறேன், ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கேஸு இட் கேன் பி எனி இனிஷியல் கண்டிஷன், இட் கேன் பி ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஷேப் ஆஃப் த கிராஃப் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் நம்ம ஸ்கேலிங்லாம் கரெக்டாக வரைகிறோன்னு கிடையாது, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் ஆஃப் த கர்வ் சொல்லிடுறேன். நம்மளோட கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி, இட்ஸ் அ யூ ஷேப். நீங்கள் ஸ்மைலி ஷேப்னு கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் அ யூ ஷேப்டு கர்வ் வில் பி ட்ராயிங். ஓகே, ஸோ நம்மளோட ஷேப் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும், it will be U. It's a U shaped curve. ரைட்டா, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஐடியாஸ் மட்டும் தரேன். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு கர்வ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த கர்வ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் லேட்டர் ஆன் ஐ வில் டெல் யூ. ஓகே,
இப்போ இதே வந்து ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்குன்னு வைங்க. ஸோ இதே ஒரு மாஸ் எம்மு. அதே மாதிரி இனிஷியல் பொசிஷனையும் நான் ஜென்ரல் பொசிஷனாக எடுத்துக்கிட்டேன். x is equal to x நாட்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இட் கேன் பி இன் எனி பொசிஷன். பட் த ஷேப் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்குன்னா, இது பேர் என்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் அப்வர்ட், கான்கேவ் அப்வர்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த தடவை வந்து ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்குன்னு வைங்க. ஓகே, அதாவது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்துருக்கு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஆக்சலரேஷன் என்ன சொல்லணும்? இட் இஸ் நெகட்டிவ். அதாவது ஆக்சலரேஷன் இஸ் லெஸ் தென் 0, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த கேஸில் கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேஸில் கிராஃப் வந்து இது டைம், அதாவது எக்ஸ்டி கிராஃப் தான் நான் இங்கே ப்ளாட் பண்ணுறேன், மறந்துட வேண்டாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டி கிராஃபுக்கு சொல்கிறேன், லேட்டர் 1 by 1 போகலாம். ஸோ நம்மளோட இந்த கேஸில் வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கும், அதுதான் ஐடியா. ஸோ இது என்ன ஷேப்புன்னு கூப்பிடுவீங்க? யூ கால் இட் அஸ் வாட்? கான்கேவ் டவுன்வர்ட், கான்கேவ் டவுன்வர்ட்ஸ், ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு ஷேப்பை யூ ஹவ் ட்ரான். ஓகே, இதே இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி இனிஷியல் கண்டிஷனை பொறுத்து மாறும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராஃபை வந்து ரெண்டாக பிரிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த கிராஃபை ரெண்டாக பிரிங்க. ஓகே, இப்போ உங்களோட கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணும்போது லெஃப்ட் இந்த கர்வ்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்போ அப்படின்னா, when velocity is initial velocity less than 0 இருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கர்வை. ஓகே, இந்த பார்ட்டில் ரைட். ஸோ அதாவது இந்த சைடில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். இதே நீங்கள் இந்த சைட்லேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, when u is greater than 0 இருக்கும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு கொடுத்துருந்தானா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இதுக்கான மீனிங் புரியலனா வெயிட் அண்ட் வாட்ச், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காட்டுறேன். பட் இதை வந்து நீங்கள் இந்த கிராஃபை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இனிஷியல் வெலாசிட்டியை பொறுத்து இதை 3 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனிவே டைம் வந்து லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆக போகிறனால இப்போ நெகட்டிவ் வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா இப்படி போகும் கிராஃப். கிராஃப் வில் கோ இன் விச் டைரக்ஷன்? புரியுதா? ரைட். அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா, கிராஃப் வந்து எப்படி உங்களுக்கு வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இந்த சிச்சுவேஷனில் ஆக்சலரேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கு. பட் இனிஷியல் வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் ரைட், அதாவது u greater than 0. u greater than 0னா என்ன அர்த்தம்? இனிஷியல், அதாவது u greater than 0ன்னு போட்டோன்னா இனிஷியல் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குது? டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. u less than 0 போட்டோன்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் வெலாசிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கு. அதே மாதிரி u equal to 0னா என்ன அர்த்தம்? there is no direction for it, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன், ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது u greater than 0, இங்கே வந்து u less than 0. இங்கேருந்து நீங்கள் கிராஃப்ஸ் சம்வேர் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேப்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி பிளாட் பண்ணணும்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னது? u will be equal to what? 0. ஓகே, சரி. இப்போ இது எல்லாமே என்னது? ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி கேசஸ் பார்த்தோம். ஸோ அகெயின் இயர் ஆல்சோ நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட்னு இருக்கக்கூடிய கண்டிஷன் சப்போர்ட், ரைட்டா? சரி, இப்போ இது வந்து ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து என்னோட ஆரிஜின் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் -x அண்ட் திஸ் இஸ் +x. ஸோ ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to some x0ல இருக்குது. இப்போ என்னோட ஆக்சலரேஷன் வந்து 0. ஓகே, ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் அதாவது நான் ஒரு இடத்துல ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? dv/dt equal to 0 தானே அர்த்தம். தட் இஸ் velocity is equal to constant. ஓகே, அப்போ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ வெலாசிட்டி வந்து என்னது? டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து இருக்குது. ஸோ இங்கே வெலாசிட்டி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கனால இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த கேஸில் வந்து கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
xt கிராஃபு, இது டைமு, this is x. ஓகே, இந்த இடத்துல கிராஃப் வந்து வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்சலரேஷன் ஜீரோனா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ்டி கிராஃப் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கேலுக்கு வரையில் ஜஸ்ட் நான் ஷேப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் சம்திங் லைக் திஸ் ஷேப். இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன் இன்க்ரீசிங் ஒன். ஏன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால பொசிஷன், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்து வந்து டி பிளாட் பார்க்கலாம். டின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் சம் பொசிஷனில் இருக்குது, some x naught, x is equal to 0 and this is minus x and this is plus x. So in acceleration we are going to take it to be 0, but the velocity வந்து எப்படி இருக்குது, towards left path இருக்குது. left path இருக்குன்னா என்ன அர்த்தம், velocity left path இருக்கு அப்படின்னா it is less than 0, that is v equal to negative, ரைட்டா. ஸோ left path இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி வரும் கிராஃபு, எக்ஸ்டி கிராஃபு, ஸோ இந்த இடத்துல கிராஃப் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, சம்திங் இட் வில் பி டிக்ரீசிங் லைன் வந்து இப்படி இறங்கும். ஓகே, திஸ் இஸ் எக்ஸுக்கும் டீக்கும் வரையக்கூடிய பிளாட்டு, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிக்ரீசிங். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ரீகால் பண்ணணும்னா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் கேஸ் பார்த்தோம். அதாவது கிரேட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இயர், பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். அந்த சுச்சுவேஷனில் கிராஃப் வந்து இப்படி இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் நெகட்டிவ் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவா ஜீரோவா பாசிட்டிவான்னு பொறுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போதா, இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போதா, இல்லை இந்த இடத்துல கர்வ் எக்ஸ்டி கிராஃப் ஸ்டார்ட் ஆக போதா, நல்லா கவனிங்க. அகெயின் எக்ஸ்டி கிராஃப் தான் ஸ்டடி பண்ணுறோம். எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இது பேர் என்னது, கான்கேவ் அப்வர்ட், இது கான்கேவ் டவுன்வர்ட் கிராஃப். ஓகே சரி, இந்த இடத்துல வந்து லாஸ்ட் கேஸ் மாதிரி இது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இப்படி இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இது வந்து u greater than 0, u equal to 0 and u less than 0. இப்போ u less than 0னா கிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஷேப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே u greater than 0னா கர்வ் என்ன ஆகும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சம்வேர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரீஜன் ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும் கர்வ். ரைட், ஸோ அதுதான் ஐடியா. ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், acceleration 0 na velocity is constant. So accelerate velocity is towards right. அப்போனா என்ன அர்த்தம், velocity constant towards right path இருந்துச்சுன்னா it will be what, it will be towards right, ரைட்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். நான் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட் பாத் இருக்குது அப்படின்னு நான் சொல்லனா என்ன அர்த்தம், வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இல்லை, ஏன்னா ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் இனிஷியல் வெலாசிட்டின்றது வேறு, இனிஷியல் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கா ரைட் இருக்கான்ற கேஸ் வேறு. பட் ஆக்சலரேஷன் இருக்க டைரக்ஷனில் இன் ஜென்ரல் இட் வில் ஃபைனல் வெலாசிட்டி வில் பி இன்க்ரீசிங். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வெலாசிட்டி நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். பட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து வெலாசிட்டி ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நெகட்டிவ் டைரக்ஷனில். ஓகே, ஃபார் யுவர் நோட்டீஸ், ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும், வெலாசிட்டி ஸ்பீடு அந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட், ஓகே சரி. இப்போது நம்ம வந்து ஒரு பிளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டி கிராஃப்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ்டி பிளாட்டை எப்படி போடுறது, ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க, ஒரு கிராஃபை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்டி கிராஃபோட நீங்கள் ப்ராப்ளம்ஸ்ன்னு கூட இதை எடுத்துக்கலாம். சரி, ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0. ஓகே, கொடுத்துட்டான் கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன அப்படின்னா, ட்ரா த எக்ஸ்டிவிடி கிராஃப்ஸ் இந்த கிவன் ஃபார் த கிவன் கண்டிஷன்ஸ் பிலோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டி கிராஃப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு என்னது 0ன்னு கொடுத்துட்டான். இனிஷியல் வெலாசிட்டி 0, எக்ஸ் நாட் இனிஷியல் பொசிஷன் என்ன கொடுத்துருக்கான், இனிஷியல் பொசிஷன் இஸ் 2 மீட்டர், ரைட். ஆக்சலரேஷன் இஸ் 0. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆக்சலரேஷன் 0னா dv by dt இஸ் வாட்,
0. So what is the velocity here? Velocity வந்து constant. Okay. Initially எந்த velocity இருக்கோ அந்த velocity தான் இருக்கும். ஏன்னா acceleration 0 னா dv by dt, velocity is constant. Initially இங்க என்ன velocity இருந்துச்சு? Initially இங்க velocity வந்து 0 தான் கொடுத்திருக்கான். So final velocity is also going to be 0. ஏன்னா initially இருக்க velocity constant இருக்கணும். அது அப்படியே 0 ஆவே இருக்கும். Okay. So இந்த இடத்துல நம்மளோட plot எப்படி வரும் அப்படின்னா initial position எங்க சொல்லியிருக்கான்? x0 equal to 2 meter அப்படின்னா time t equal to 0 அப்போ 2 மீட்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது என்னோட ஆரிஜின், மேலே இருக்கிறது ப்ளஸ் எக்ஸு, இது வந்து என்னது மைனஸ் எக்ஸு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 2 மீட்டர்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது இனிஷியலாக? இட்ஸ் அட் திஸ் பொசிஷன். ஓகே, பொசிஷன் என்ன ஆகுது? 2 மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, வெலாசிட்டி 0னால என்ன ஆகுது? அதே பொசிஷனில் தானே இருக்கும். ஸ்பீடு இல்லையா? ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது இந்த கண்டிஷனில்? வெலாசிட்டி இல்லைனா இட் இஸ் அட் ரெஸ்ட்டு. ஸோ x0 is equal to 2 மீட்டர்ஸ்லேயே என்டையர் டைம் அது வந்து இருக்குது. டைம் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் பொசிஷன் மாறவே இல்லை. புரியுதா? ஓகே, இது வந்து இதுக்கான பிளாட். அடுத்து வெலாசிட்டி வந்து என்னது? இங்கே ஆக்சலரேஷன் 0, தட் இஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ரைட். ஆனால் இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்குது இல்லையா, அது வந்து 2 + 3 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்குது. சி, பாசிட்டிவ் சைன் இங்கே கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. அப்போது இனிஷியல் வெலாசிட்டியை என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் என்ன இருக்கணும்? ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 3 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஏன்னா ஆக்சலரேஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டில், பட் ஆனால் இனிஷியலாக என்ன பொசிஷன் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு? -2 மீட்டரில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது என்னோட ப்ளஸ் எக்ஸ் டைம் மைனஸ் எக்ஸ். அப்போது இனிஷியலாக எந்த பொசிஷனில் இருந்துச்சு? எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து -2 மீட்டரில் இருந்துச்சு. x0 is equal to -2 மீட்டர் இருந்தது. பட் வெலாசிட்டி இங்கே 0வா இல்லையா? இல்லை. ஸோ அப்போ எப்படி இருக்கும் பிளாட்டு? நம்மளோட பிளாட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஸோ கிராஃப் என்ன ஆகும்? இட் வில் பி கண்டினியூஸ்லி பி டிக்ரீசிங், ரைட்டா? இது நம்ம ஏற்கனவே தியரியில் படித்தோம் இல்லையா? அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருந்தால் கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? மேலே பார்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஸ்லோப் பாசிட்டிவ். அதே நம்மளோட கிராஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, நெகட்டிவ் அண்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லையா? ஆக்சலரேஷன் 0ன்னும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கிராஃப் என்ன ஆகும்? இப்படி லீனியராக டிக்ரீஸ் ஆகும் லைன். ஸோ என்னோடய கிராஃப் எப்படி வரும்? -2 மீட்டரில் இனிஷியலாக இருந்துச்சு, அங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரைட்டா? ஸோ இது என்னோட இந்த கிராஃப். சரி, இப்போ அடுத்து பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி என்னது? +3. இனிஷியல் பொசிஷன் என்னது? +2 மீட்டர். இப்போ இனிஷியலாகவே என்னோடய வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஓகே, தேர் இஸ் அ மிஸ்டேக் ஐ ஹவ் டிட். ஸோ இந்த இடத்துல வந்து இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ் இருந்தால் மேலே பார்த்தானே போகணும். அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? இட் வில் பி கண்டினியூஸ்லி கோயிங் இன் திஸ் டைரக்ஷன், கரெக்டா? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ்ப்பா. இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்கும்போது மேலே பார்த்து தான் போகணும். கீழே பார்த்து போட்டேன், ஐம் சாரி. ஓகே, ரைட். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து +3 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்குது. ஓகே, இந்த சிச்சுவேஷனில் வாட் இஸ் த x0ன்னு கொடுத்துருக்கான்? 2 மீட்டர்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் 0னால இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா வெலாசிட்டி மாறக்கூடாது, இட் நீட் டு பி கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ எக்ஸுக்கும் டீக்கும் தான் நான் பிளாட் வரைகிறேன். ஸோ x0 வந்து டைம் t equal to 0 அப்போ எங்கே இருக்குது? +2 மீட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். இனிஷியல் வெலாசிட்டி +3, பாசிட்டிவ் வெலாசிட்டி இருக்குது. அப்போ கிராஃப் என்ன ஆகணும்? இப்படி இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஓகே, குட். ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. இனிஷியல் பொசிஷன் என்னது? இனிஷியல் பொசிஷன் இஸ் ஆல்சோ 0. ஆக்சலரேஷன் பட் இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த 3 பிளாட்லுமே ஆக்சலரேஷன் 0ன்னு இருந்துச்சு, பட் ஆனால் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா என்னோடய கிராஃப் எப்படி இருக்கும்? ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா என்னோடய கிராஃப் வந்து இந்த பார்ட்டில் தான் லை ஆகும், இந்த ஷேப்பில் தான் இருக்க போகுது.
இப்போ நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u ஜீரோவா, u நெகட்டிவா, u பாசிட்டிவான்னு பார்க்கணும். ஸோ என்னோட ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ், பட் என்னோட வெலாசிட்டி என்னது? 0 இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது கிராஃப் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? இனிஷியல் வெலாசிட்டி 0னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது இனிஷியல் பொசிஷன் என்னன்றதை வச்சு இங்கே நீங்கள் பிளாட் பண்ணிக்கணும். அடுத்து x0 பிளாட் பண்ணணும். பேசிக் வந்து ஃபஸ்ட்டு x0 பிளாட் பண்ணிடுங்க. x0 எங்கே இருக்குது? டைம் t = 0. அப்போது இனிஷியல் பொசிஷன் ஆரிஜினில் தான் இருக்குது. இங்கேருந்து கிராஃப் எந்த ஷேப்பில் இருக்கும்? நான் என்னோட கான்கேவ் அப்வர்டில் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போ என்னோடய ஷேப் என்ன ஆகணும்? இந்த ஷேப்பில் வரணும். திஸ் இஸ் மை கர்வ். அதாவது இந்த கர்வ்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா u நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் u greater than 0 இருந்துச்சுன்னா. ஆனால் இது வந்து என்னது? u equal to 0 இருக்கும்போது. எனி டவுட்? ஸோ திஸ் இஸ் த பிளாட். கரெக்டாக நான் ஃபுல் ஸ்கேலுக்கு வரையில், ஓகே, எக்ஸாக்டாக என்னென்ன வேல்யூஸ்ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஷேப்பை உங்களுக்கு கிளியராக நான் இனிஷியல் கண்டிஷன் வச்சு சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் இஸ் அகெயின் பாசிட்டிவ், இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, பட் இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்குது? 2 மீட்டர்ஸில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி, இனிஷியல் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னு கொடுத்துட்டோம். நம்மளோட கிராஃப் எப்படி இருக்க போகுது? இந்த ஷேப்பில் தான் இருக்க போகுது எக்ஸ்டி கிராஃபு. u 0னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும், u greater than 0னா இந்த இடம், u less than 0னா இந்த இடம். இப்போ இங்கே என்ன எப்படி இருக்குது? பாசிட்டிவ்னு இருக்குது. u என்ன இருக்குது? 0ன்னு இருந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அட் த சேம் டைம் t = 0 அப்போ 2 மீட்டர்ஸில் இருக்குது. அப்போது இதான் என்னது? என்னோட x0 2 மீட்டர்ஸ் ப்ளஸ் 2 மீட்டர். இப்போ இங்கேருந்து என்னோடய கிராஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகுதா? பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குது. ஆக்சுவலாக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ட்ரா பண்ணல, வெறும் ரைட் ஹேண்ட் சைடை ட்ரா பண்ணியிருக்கேன். புரியுதா? உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ்க்காக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேஷ் போட்டு காமிச்சிருக்கேன் இதோட ஃபுல் பிளாட்டை. பட் நெகட்டிவ் டைம் இஸ் நாட் பாசிபிள் அட் த சேம் டைம். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது பிளாட் பண்ண போகிறீங்க? u 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணணும்? நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷனாக பிளாட் நம்மளுக்கு எப்படி வரும்? நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா பிளாட் வந்து இப்படி வரப்போகுது. கரெக்டாக? அதே நேரத்தில் அடுத்து இனிஷியல் வெலாசிட்டியை பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இனிஷியல் வெலாசிட்டி greater than 0வாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து, இனிஷியல் வெலாசிட்டி less than 0வாக இருந்தால் இங்கேருந்து. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராப்ளம் படி எக்ஸ்டி கிராஃப் பிளாட் பண்ணணும். இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்குது? 2 மீட்டர்ஸ் இங்கே இருக்குது. x0 = 2 மீட்டர்ஸ். இப்போ என்னோடய ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவா? நெகட்டிவ். ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ என்னோடய கிராஃப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோடய கிராஃப் எப்படி வரும்? இப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்படி போகும். புரியுதா? ரைட். மை கிராஃப் வில் பி லைக் திஸ், டவுட்டே இல்லை. பட் x0 பொறுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, எந்த பாயிண்ட்லேருந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுன்றது x0 டிசைட் பண்ணும். ரைட். இப்போ இன்னொரு கிராஃப் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, இந்த பிளாட்ஸை நீங்கள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை டு ட்ரா. ரைட். ஸோ இங்கே இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்னா நம்மளோட கிராஃப் எந்த ஷேப்பில் இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ எக்ஸ்டி கிராஃப் வரைய போகிறோம். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், அப்போ ஷேப் இந்த ஷேப்பில் இருக்க போகுது. இனிஷியல் வெலாசிட்டி லெஸ் தென் 0னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் சம்வேர். greater than 0னா இந்த இடம், u = 0னா இந்த இடம். சரி,
இப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் இந்த ஷேப்பில் வரப்போகுது. ஸோ இனிஷியலாக ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது? x0 வந்து இந்த இடத்துல இருக்குது, ஆரிஜினில் இருக்குது. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி greater than 0னால நம்ம கிராஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? சம்வேர் இயர். ஸோ இந்த பொசிஷன் வந்து என்னோடது என்னது? x0 ஈக்குவல் டு 0, கரெக்டா? இப்போ என்னோட கிராஃப் வந்து பாசிட்டிவ்னால ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னால அண்ட் ஆல்சோ ஆக்சலேஷன் பாசிட்டிவ், இனிஷியல் வெலாசிட்டி என்னது? +2. அப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போது நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா சம்திங் லைக் திஸ் ஒன். ஓகே, இதுதான் நம்மளோட பிளாட்டாக இருக்கணும், ரைட்? இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாட்டம் வந்து இங்கே இருக்கும், இந்த கிராஃபோட பாட்டம். ஓகே, பாட்டம் இங்கே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சிங்கன்னா ஸோ இதுதான் அந்த பாட்டம். ஸோ பாட்டம்லேருந்து கொஞ்சம் மேலே தானே இருக்கும். திஸ் இஸ் த பாட்டம் ஒன். அங்கேருந்து நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ட்ரா பண்ணல, வி ஆர் நாட் ஸ்டார்ட், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ணணும். ரைட். இப்போ அடுத்து கவனிங்க, இந்த டேஷ் லைன்ஸ் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ரைட். இப்போ அடுத்து வந்து ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது மாதிரி ஷேப் தான் வரப்போகுது. பட் இனிஷியலாக வெலாசிட்டி எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்கும்? இது வந்து என்னது? x0 வந்து 0, x0 வந்து 0, டவுட் இல்லை. இப்போ நம்மளோட கிராஃப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவ்னு இருக்கனால நம்ம கிராஃப் வந்து சம்திங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது எப்படி வரும் கிராஃபு? இப்படி வரும். புரியுதா? சம்வேர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். பாட்டம் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவ்னால இந்த இடத்துலேருந்து we have started and the curve is remaining. ஷேப் ஆஃப் த கர்வ் உங்களுக்கு புரியுதா? ஸோ தட்ஸ் ஹவ் த கிராஃப் வில் பி. இப்போ அடுத்து இன்னொரு கண்டிஷனுக்கு ட்ரா பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். தெரியாதப்போ நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் -5. ஸோ சரி, ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷனை பார்க்கணும்ல. ஆக்சலரேஷன் வந்து என்னது? நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த ஷேப்பில் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இடம் வந்து என்னது? u ஈக்குவல் டு 0னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். u வந்து என்னது? நெகட்டிவாக இருந்தால் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். u வந்து பாசிட்டிவாக இருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து பிளாட் வந்து என்னது? நெகட்டிவ், அட் த சேம் டைம் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் -5. -5னா சம்வேர் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக பொசிஷன் எங்கே இருக்குது? x0 is +2 மீட்டர் இஸ் இயர். அப்போ நம்மளோட பிளாட் வந்து இந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டாக? அப்போ என்னோடய பிளாட் எப்படி வரும்? இங்கேருந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய கிராஃப் வில் பி சம்திங் லைக் திஸ் ஒன். புரியுதா? ஓ, ஐம் சாரி, இனிஷியலாக இங்கே வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட பிளாட் வந்து ஐம் டோட்டலி சாரி, இந்த கிராஃப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ த கிராஃப் வில் பி சம்திங் லைக் திஸ் ஒன். ரிமைனிங் பார்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்? இது அப்படியே போச்சுன்னா இது வந்து ஒரு இந்த இடம் தான் அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த ஃப்ளாட்டரான பார்ட். ஓகே, திஸ் ஒன். புரியுதா? நம்ம வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டினால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட், ஐ ஹோப். சரியா? இப்போ அடுத்து வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இனிஷியலாக எங்கே இருக்குது பொசிஷன்? பொசிஷன் வந்து x0 is equal to 0 is here. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். அப்போ என்னோடய கிராஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இட் வில் ஸ்டார்ட் சம்வேர் ஃப்ரம் இயர். அப்போது என்னோடய கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? என்னோடய ஷேப்பு இந்த பாசிட்டிவ் இனிஷியல் வெலாசிட்டினால என்னோடய கிராஃப் சம்திங் லைக் திஸ் ஒன் இப்படி இருக்கும். ஓகே, ரைட். So I think you are able to draw all the xt graphs possible and you is able to understand. Okay, இப்போ நம்ம அடுத்து வந்து எதுக்கு போகிறோம்னா தியரி ஆஃப் VT velocity graph. அதாவது VT graph வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு இப்போ xt எல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்து VT பார்க்க போகிறோம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம VT கிராஃபோட தியரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் we are going to see for the problems. ஸோ as usual நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிராஃப்ஸ் படிக்கிறது எல்லாமே என்னது, we are studying for one dimensional motion. Okay. And also acceleration வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ இப்போ என்னென்னா பேசிக்கலி ஒரு கண்டிஷனாக பார்க்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கேஸ் மாதிரி, so this is a mass m. okay, initial origin வந்து x is equal to 0 is here, this is minus x and this one is plus x. okay, இப்போ acceleration வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ acceleration நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, acceleration is 0 and initial velocity is what, some positive value ன்னு எடுத்துக்கோங்க. positive value plus u நாட்னு வச்சுக்கோங்களேன், some positive value. ஓகே, acceleration 0 இருக்கிறனால initial velocity is what, initial velocity என்ன இருக்கோ அதுதான் final velocityயாகவும் இருக்கும். ஏன்னா acceleration 0னா velocity is what, constant. ஓகே, இப்போ இந்த இடத்துல x0 is can be random. randomனா என்ன அர்த்தம்னா, it can be any initial value. அதாவது it can be any initial value-வாக இருக்கலாம். x0 initial position of the object any value-வாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வரைய போகிறது என்னது, VT கிராஃபுக்கு x0க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா Vயில் வந்து, ஸோ இப்போ நான் VT கிராஃப் வரைய போகிறேன்னு வைங்க, இங்கே acceleration is 0, initial velocity பாசிட்டிவ் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து இருக்குது, velocity கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரைட், ஸோ இது வந்து என்னோடய velocity இட்ஸ் கான்ஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ரைட். இப்போ என்னோடய பிளாட் எப்படி வரும்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, VT கிராஃப் வரைய போகிறேன். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ வெலாசிட்டி என்னது, ப்ளஸ் u0 தானே. அந்த வெலாசிட்டி வந்து டைம் t ஈக்குவல் டு 0 இருக்குது, அந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, வேரி ஆகுது. ஆக்சலரேஷன் 0னால கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட். ஸோ இட் வில் பி ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இது இந்த கண்டிஷன். இதே ஆக்சலரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு, எல்லாமே சேம் கண்டிஷன். ஆக்சலரேஷன் இஸ் 0, u is some minus u0 and okay, x0 can be any initial value, it's not a problem. ரைட், ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் பிளாட் எப்படி வரும், இது டைமு, இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் கூடிய வெலாசிட்டி, இது நெகட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல கிராஃப் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be completely in the negative direction. ஏன்னா இனிஷியலாக வெலாசிட்டி வந்து u is equal to minus u0 இல்லையா, x is equal to x0 வந்து நம்மளுக்கு இங்கே பிரச்சனை கிடையாது, x0 நீங்கள் சொல்லவே முடியாது இந்த இடத்துல. ஸோ அதனால் எனி வேல்யூ இட் கேன் பி. VT கிராஃபில் x0க்கு we cannot plot. ரைட், சரி, இப்போ அடுத்து வந்து we move on to the next one. இப்போ இதே இதில் வெலாசிட்டியே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இந்த கேஸில், வாட் வில் பி த திங், இனிஷியல் வெலாசிட்டியே இல்லை, ஆக்சலரேஷனும் இல்லை, x0 கேன் பி எனி வேல்யூ, எனி இனிஷியல் வேல்யூ. ரைட், ஸோ இந்த இடத்துல பிளாட் என்ன வரும், இது டைம் அண்ட் திஸ் ஒன் இஸ் த வெலாசிட்டி ஒன். இனிஷியலாக வெலாசிட்டி 0வாக இருக்கனால எனக்கு எப்படி இருக்கும் பிளாட்டு, என்னோட இந்த லைன் மேலேயே இருக்கும். ஏன்னா இனிஷியலாக வெலாசிட்டி 0 தானே, அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இது ஆக்சுவலாக என்ன சிச்சுவேஷனு, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ரைட், ஸோ இப்போ அடுத்து we are going to see the different case. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வில் see ஆக்சலரேஷன் வந்து இங்கே பாசிட்டிவ். ஓகே, நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கூட கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னது, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி சம் வெலாசிட்டி இருக்குது, நான் தியரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி வந்து சம் வேல்யூ இருக்குது. ஓகே,
initial velocity, acceleration positive இருக்கு, initial velocity என்னவா இருக்கலாம்? Initial velocity can be some value, okay, but இந்த இடத்துல நம்மளுக்கு acceleration positive வந்துட்டாலே நம்மளோட graph எப்படி இருக்கும்? பொசிஷனுக்கு இங்க சம்பந்தம் இல்லை, again position can be any initial value. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா இங்கே வந்து வெரி சிம்பிள், இங்கே எக்ஸ்டி கிராஃபோட விடி கிராஃப் வந்து சிம்பிள். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விடி கிராஃபு. ஸோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், கிராஃபு த விடி கிராஃப் வில் பி சம்திங் லைக் ஸ்ட்ரைட் லைன், பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும். புரியுதா? ரைட். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட் லைன் வித் பாசிட்டிவ் ஸ்லோப். இதே மட்டும் ஆக்சலரேஷன், இது ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட், ரைட். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இனிஷியல் வெலாசிட்டி சம் வேல்யூ இருக்கும், அதை நம்ம பிளாட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். பேசிக்காக நான் உங்களுக்கு தியரியை சொல்லும்போது ஜஸ்ட் ஷேப் ஆஃப் த கர்வ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போது இனிஷியல் பொசிஷன் ஆல்சோ இட் கேன் பி சம்திங் எனி வேல்யூ. இப்போ இந்த இடத்துல பிளாட் எப்படி வரும்? ஓகே, பிளாட் வந்து இது வந்து பாசிட்டிவ் வெலாசிட்டி, திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ் ஒன். ஜஸ்ட் நீங்கள் ஷேப் ஆஃப் த கர்வ் நம்ம சொல்ல போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி டவுன்வர்ட். ஓகேவா? திஸ் இஸ் த பேசிக் ஷேப் ஆஃப் த கர்வ், ரைட். சரி, இப்போது இது எல்லாமே தியரி. நம்ம ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு இருந்தால் கிராஃப் வந்து இறங்கிக்கிட்டே போகும், விடி கிராஃப். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் இருந்தால் கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இவ்வளோ தான் விடி கிராஃப். ஸோ ஓகே, அதே ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் இட் வில் பி ஸ்லோப் வில் பி ஜீரோ. அது இனிஷியல் பொசிஷன், அதாவது இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஏற்ப ப்ளஸ் யூ நாட்டா மைனஸ் யூ நாட்டா பொறுத்து, இல்லை ஜீரோவான்றதை பொறுத்து மேலே கீழே ஸ்டார்ட் ஆகும், ரைட். சரி, இப்போ இதுக்கான ப்ராப்ளம்ஸ் போயிடலாம், ரைட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 2, ஓகே. எக்ஸ் நாட்ன்றது 2 மீட்டர்ஸில் கொடுத்துருக்கான். ஆக்சலரேஷன் இங்கே 0. ஆக்சலரேஷன் 0னா ஓகே, ஆக்சலரேஷன் 0 அப்படின்னா வாட் இஸ் தட்? ஆக்சலரேஷன் 0, ஸோ dv by dt need to be 0. அதாவது வெலாசிட்டி வந்து என்னதுங்க, கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருந்துச்சு, u இருந்துச்சு இல்லையா? u என்ன வெலாசிட்டி இருந்தோ அதே தான் என்ன இருக்கும், vக்கும் இருக்கும். இட் வில் பி +2 meters per second. ஸோ இந்த இடத்துல நம்ம கிராஃப் வரைய ட்ரை பண்ணால் என்ன வரும், திஸ் இஸ் t அண்ட் திஸ் இஸ் v. இப்போ இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி x0 வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இங்கே நீங்கள் பிளாட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ பேசிக்காக நம்ம பிளாட் எப்படி வரும், நம்மளோட பிளாட் வந்து இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருந்துச்சு, +2 meters இருந்துச்சு. அதே வெலாசிட்டி தான் எப்படி இருக்கும் ஃபார் த என்டையர் டைம், இட் வில் பி +2 meters per second it will be, okay. ஸோ அடுத்த பிளாட்டை கவனிங்க. this is time and this one is what, velocity. ஸோ இனிஷியலாக வெலாசிட்டி என்ன இருக்குது, +2 இருக்குது. see ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் இங்கே பாசிட்டிவ். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும், இட் வில் பி கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங், மேலே பார்த்து இருக்கும், கரெக்டாக. இப்போ நீங்கள் இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருக்குது, +2 meters per second இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சிம்பிளாக மேலே பார்த்து இருக்கும், அவ்வளோதான் நம்மளோட கிராஃப், ஏன்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், ரைட். இப்போ அடுத்து வந்து இன்னொரு கண்டிஷனை காமிச்சிருக்கான். இது டைமு, இது வந்து என்னது வெலாசிட்டி, இது வந்து -v. ஸோ இனிஷியலாக வந்து என்னோடய வெலாசிட்டி வந்து எங்கே இருக்குன்னா -3 meters per second இருக்குது. அதே டைமில் ஆக்சலேஷன் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால கீழே பார்த்து ஸ்லோப் இப்படி இந்த ஷேப்பில் வரப்போகுது கர்வ். அப்போது நான் இனிஷியல் வெலாசிட்டி -3 meters per second பிளாட் பண்ணிட்டேன். அங்கேருந்து எப்படி இருக்கும், அப்படியே கீழே பார்த்தே இறங்கும், புரியுதா? ஸோ திஸ் வில் பி அவர் பிளாட், அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக கீழே பார்த்து போயிட்டே இருக்கும், ரைட். ஸோ இதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு பிளாட் ஃபார் திஸ் ஒன், this is time and this one is +v and this one is -v. இந்த கேஸில் பிளாட் எப்படி வரும், ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ், அதனால் நம்மளோட கர்வ் இப்படி வரப்போகுது.
பட் பொசிஷனை இங்கே நீங்கள் பிளாட் பண்ண முடியாது. ஸோ அது டசன்ட் மேட்டர். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எங்கே வரும்? -3 m/s. ஸோ இனிஷியல் வெலாசிட்டியை பிளாட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? மேலே பார்த்து டேரெக்டாக வரைய வேண்டியது. ஓகே, ரைட். ஸோ இது பேசிக்கலாக நம்ம எப்படி ஷேப்ஸ் வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸை வச்சு பிளாட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஸோ அதே டைமில் இன்னும் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தேர் இஸ் ஒன் சேலஞ்ச் இஸ் தேர். இது வந்து என்ன அப்படின்னா விடி கிராஃப் இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, விடி கிராஃப் இங்கே கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுங்கன்னா, ஈச் செக்மெண்ட் O to A செக்மெண்ட்டில் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அதை வந்து நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? C to D. இங்கே A to, அதாவது நீங்கள் ஆக்சலரேஷன் சொல்லணும், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொன்னால் போதும். ஸோ ஹவ் யூ வில் சே ஆக்சலரேஷன் ஜீரோவா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படின்னு சொல்லணும். ஓகே, அட் த சேம் டைம் கான்ஸ்டண்ட்டாக இல்லையான்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ இங்கே 0 to ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஓகே, இப்போ 2 பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது, இது ஒரு லைனு x1 y1. ஏற்கனவே இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்க. 2 பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா, 2 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த லைனோடது? 2 பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கிராஃப்லேருந்து ABCD எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால் சொல்ல முடியும். ஸோ நியூமரிக்கலாக சொல்கிறதுனால நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ மோட்டிவ் என்னென்னா, எப்படி வந்து ஜீரோவா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லணும். சரி, இங்கே வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது, நம்மளோட ஷேப்பை நம்ம கிராஃப் அனாலிசிஸ் படித்ததுபடி சொல்லுங்கள். இது வந்து O to A வந்து என்ன இருக்குது, என்னோடய லைன் வந்து இப்படி இருக்குது. இப்படி இந்த ஷேப் எப்போ வரும்? ஷேப்பை வச்சு நம்ம சொல்ல ட்ரை பண்ணலாம். ஷேப் இப்படி வந்துச்சுன்னா அது என்ன வெலாசிட்டி? அது ஆக்சலரேஷன் பாசிட்டிவா நெகட்டிவா? ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து ஒரு ஷேப்பாக பார்க்கலாம். இந்த இடத்துல ஷேப் எப்படி இருக்குது? ஓகே, ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் A to B வந்து கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி ஹாரிசான்டலாக இருக்குது. B to C வந்து அகெயின் இப்படி இருக்குது. C to D எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னே நம்ம படித்ததை வச்சு சொல்லலாம் இங்கே. ஸோ எப்படி சொல்லுவீங்க? A to B வந்து ஸ்லோப் 0, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக எப்போ வரும் VT கிராஃப்? when the acceleration is 0. இது எப்போ வரும்? acceleration is positive and constant. ஓகே, இப்போ கீழே பார்த்து இறங்கிட்டு போகுது, அப்போ ஆக்சலேஷன் வந்து என்ன? ஸ்ட்ரெயிட் லைனாக இறங்கிட்டு போகுது, அப்போ ஆக்சலேஷன் வந்து நெகட்டிவ். இது நம்ம ஷேப் ஆஃப் த கர்வ் படித்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம இதை சொல்கிறோம். ரைட், ஸோ அதுதான் இங்கே. இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஏடி கிராஃப் வந்து நான் உங்களுக்கு தியரி சொல்லப்போனால், ஏடி கிராஃபோட தியரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சலரேஷன் பாசிட்டிவா, ஆக்சலரேஷன் நெகட்டிவா, எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட் கேஸ் தான் பார்க்குறோன்னு வைங்களேன். ஸோ அதை பொறுத்து சொல்லணும்னா ஆக்சலரேஷன் ஜீரோவா அப்படின்றத வச்சு பிளாட் பண்ணலாம். ஸோ ஆக்சலரேஷன் இனிஷியலேருந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மேபி அதோட வேல்யூ வந்து +a0ன்னு இருந்துச்சுன்னு வைங்க. ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. நெகட்டிவ்னா ஆக்சலேஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்கு. ஆக்சலேஷன் 0 மீன்ஸ் நோ டைரக்ஷன். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது? இட் வில் பி a constant one. ஓகே, இது வந்து ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். இதே ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்னா some value around this side. So acceleration is negative and constant. இதே acceleration 0னா எப்படி இருக்கும்? This will be the plot. Acceleration is 0. ஓகேவா? சரி, இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஸ்லோப் வச்சு நீங்கள் சொல்லணும் ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக நெகட்டிவானு. அதாவது டைம் வந்து டைம் இன்டர்வல்
டைம் இன்டர்வலில் பொறுத்த வரைக்கும் 0 to 2 செகண்ட் அப்போது ஸ்லோப்பை நீங்கள் சொல்லுங்கள். 2 to 4 செகண்ட் அப்போ எப்படி இருக்கும்? 4 to 6 அப்போது. ஸோ 0 to 2 செகண்ட் அப்போது ஆக்சலரேஷன் என்னவாக இருக்குது? +2 meters per second இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன் இருக்குது? டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து இருக்குது. 2 to 4 அப்போது 4 செகண்ட்ஸ் அப்போ ஆக்சலரேஷன் 0, அப்போ டைரக்ஷன் கிடையாது. ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவாக இருக்குது, -4 இருக்குது 4 to 6 செகண்ட்ஸ் அப்போது என்ன வரும்? ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் நெகட்டிவாக இருக்கனால இட் வில் பி டுவர்ட்ஸ் லெஃப்ட். புரியுதா? ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ரைட், ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னது? ஹவு டு நெக்ஸ்ட் வீடியோ என்னது நம்மளுக்கு? how to plot xt graph from vt graph. ஓகே, அதே மாதிரி ரெண்டுத்துல இருந்தோம், xtலேருந்து எப்படி vtக்கு போகிறது, vtலேருந்து எப்படி xt போகிறதுன்றது. அதே மாதிரி how to convert from vt to at, அப்படியே ஏடிலேருந்து விடி. ஓகே, சம்திங் லைக் தட். ஸோ கிராஃப்ஸை எப்படி வந்து கன்வர்ஷன் பண்ணுறது, ஒரு கிராஃப் கொடுத்தா எப்படி இன்னொரு கிராஃப் கண்டுபிடிக்கிறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.